ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1109. இங்கு ஒரு சாதுவின் சரிதம் காண்போம். முன்பு ஒரு சமயம் சுமார் 1750 வங்காளத்தில் மயமான் சிங் மாவட்டத்தைச் சேர்ந்த கிராமம் ஒன்றில் தோன்றினார் ஸ்ரீல ஜெகநாத தாஸ் பாபாஜி அவர்கள். இவர் தனது பாபாஜி தீட்சை கௌடிய வைஷ்ணவ ஆச்சாரிய ஆன பலதேவ வித்யா பூஷணர் இன் ஸ்ரீட பரம்பரில் வந்த மதுசூதன தாஸ் பாபாஜி அவர்கள் இடம் இருந்து பெற்று கொண்டார். அவர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபுருக்கு பின் வந்த கிருஷ்ண பக்தி ஆச்சாரியர் பரம்பரையில் சில பக்தி வினோத் தாகுரா அவர்களுக்கு முன்பு கிருஷ்ண பக்திக்கு வேர் ஊன்றியவர் ஸ்ரீல ஜெகநாதாஸ் பாபாஜி அவர்கள். பெரும்பான்மையான இவரது வாழ்வு காலம் விருந்தாவனத்தில் தான் கழிந்தது. இங்கு இவர் முழுவதும் உணர்ந்த ஆத்மாவாக சித்த பாபாஜியாக புகழப்பட்டார். சில சமயம் 3 நாட்கள் தொடர்ந்து உணவு உறக்கம் இல்லாமல் ஜபத்தில் ஈடுபடுவார். அவர் தனது உறுதியை நிறைவேற்றிய பின்பு அவள் மற்றும் தயிரை ஏற்று விரதத்தை முடிப்பது வழக்கம் ஆகும். ஜெகநாத தாஸ் பாபாஜி மகராஜ் மழைக்காலங்களில் கடைபிடிக்கப்படும் 4 மாத விரதமான சதுர்மாசிய விரதத்தை வழக்கமாக மற்றும் கடுமையாக கடைபிடிப்பது வழக்கம். முதல் மாதத்தில் ஒவ்வொரு நாள் மாலையும் 4 வாழைப்பழம் மட்டும் உட்கொள்வார். 2ஆம் மாதம் கொய்யாப்பழம் மட்டும் உட்கொள்வார். 3வது மாதம் சிறிது மோர் மட்டும் அருந்துவார். 4வது மாதம் உப்பில்லாமல் வேக வைத்த வாழைப்பூ மட்டும் உண்பார். அவர் ஒரு முறை புரசரணா எனும் தூய்மைப்படும் முறையை கடைபிடிப்பதற்காக ரிஷிகேஷ் சென்றார் பாபாஜி. புரசரணா எனும் இந்த விரதம் மிக கடுமையான விதிமுறைகள் அடங்கியது. அதிகாலை 3 மணிக்கு குளித்து மூடிய அறையில் மாலை சூரியன் மறைவரை யாருடனும் பேசாமலும் உணவு அருந்தாமலும் ஜபம் செய்வார். உறுதியான விரதங்களை கடைபிடித்து சிரத்தையாக ஜபம் செய்வதன் மூலம் தன்னை தூய்மைப்படுத்தி கொள்வதன் மூலமே கிருஷ்ணரை சைத்தன்ய மகாபுருவாக தரிசிக்க முடியும் என வலியுறுத்தினார். சுமார் 146 வருடங்கள் வாழ்ந்த இவரது உடல் வயதான பருவத்தில் ஏறத்தாழ 2ஆக மடிந்து இருக்கும். ஆனால் பகவான் கிருஷ்ணரின் திருநாமத்தை கீர்த்தனம் செய்யும்போது அவரது உடல் 6 அடிக்கு விரிந்த ஸ்ரீ சைத்தன்ய மகாபுரு சங்கீர்த்தன நடனத்தை நினைவு ஊட்டும் ஆகும். ஜெகநாத் தாஸ் பாபாஜி அவர்கள் ஏராளமான பக்தர்களுக்கு பாபாஜி தீட்சை வழங்கி இருக்கின்றார். இவர்களில் பகவத் தாஸ் பாபாஜி குறிப்பிடத்தக்கவரும் பிரியமானவரும் ஆவார். ஸ்ரீல கௌர கிஷோர் தாஸ் பாபாஜி அவர்கள் பகவத் தாஸ் பாபாஜி இடமிருந்து பாபாஜி தீட்சை ஏற்றுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும். பாபாஜி மகாராஜாவின் சேவகரும் அவரது சீடருமான பிகாரி தாஸா பெரிய உருவமும் பலமும் நிறைந்தவர். பாபாஜி மகாராஜா தனது வயதான பருவத்தால் நடக்க முடியாததால் பிகாரிதாசா எல்லா இடங்களுக்கும் பாபாஜி மகாராஜாவை மூங்கில் கூடையில் வைத்து தனது தோள்களில் தூக்கிச் செல்வது வழக்கம். மேலும் வயது முதிர்ச்சியினால் கண் இமை சதை தொங்கி கண்களை மூடியபடியால் எதையும் காண வேண்டுமானால் பாபாஜி மகாராஜா தனது விரல்களால் கண் இமைகளை விலக்கியே காண வேண்டிய நிலை ஆகும். விரட்ச மண்டலத்தின் சூரிய குண்ட கிராம மக்கள் இவருக்கு அறை ஒன்றினையும் அத்துடன் ஒரு சிறிய கோவிலையும் அமைத்து தந்தார்கள். பாபாஜி மகாராஜ் பீகாரி தாசாவிடம் விக்கிரங்களை பிரதிஷ்டை செய்யும்படி கூறவே பீகாரி தாசாவும் ஒரு நெசவாளர் ஜமீன்தாரின் உதவியுடன் கௌரணித்தாய் விக்கிரங்களை வரவழைத்தார். தங்கம் போன்று மின்னிய கௌரணித்தாய் விக்கிரகங்கள் மிக விமர்சையான விழாவுடன் பிரதிஷ்டை செய்யப்பட்டனர். வெகு விரைவில் கௌரணித்தாய் பளபளப்பினால் கவரப்பட்ட கொள்ளையர்கள் கௌரணித்தாய் விக்கிரகங்களை தங்கத்தினால் செய்யப்பட்டதாக கருதி விக்கிரகத்தை திருடிச் செல்ல முற்பட்டார்கள். விக்கிரகத்தை எடுத்துச் செல்லும் தங்களது முயற்சியில் சோர்வு அடைந்த கொள்ளையர்கள் சூரிய ஒளி வர ஆரம்பித்ததைக் கண்டு தங்களது முயற்சியை கை விட்டுவிட்டு கோவிலை விட்டு அகன்று விட்டார்கள்.
இந்த சம்பவத்தினால் மன வருத்தம் அடைந்த ஜெகநாத தாஸ் பாபாஜி மகாராஜ் பீகாரி தாசாவிடம் விக்கிரகத்தை விருந்தாவனத்தில் யாராவது ஒரு பக்தரிடம் தந்துவிடும்படி கூறிவிட்டார். அவ்வாறு தரப்பட்ட விக்கிரகம் இன்றளவும் சோனார் கௌர, தங்க கௌர என்று புகழ்பெற்ற பெயருடன் வழிபடப்படுகின்றன. சில நாட்கள் கழித்து பாபாஜி மகாராஜ் பீகாரி தாசா இடம் விக்கிரகங்கள் இல்லாமல் உயிர் வாழ முடியாது, எங்கிருந்தாவது மற்றொரு விக்கிரகத்தை கொண்டு வரும்படி கூறவே பீகாரி தாசாவும் ராதா குண்டத்திற்கு சென்று அங்கு தீனதாசா பாபாஜியை சந்தித்தார். அங்கு பசுக்களுக்கு தீவனமாக வைக்கப்பட்டு இருந்த வைக்கோலில் சத்புஜ கௌரங்க விக்கிரகத்தை 6 கைகள் கொண்ட சைத்தன்ய மகாபுரு விக்கிரகம் கண்டெடுத்தார்கள். 2 கரங்கள் வில்லும் அம்பும் ஏந்திய ஸ்ரீராமபிரான் உடையது, மற்ற 2 கரங்கள் புல்லாங்குழல் ஏந்திய கிருஷ்ணர் உடையது ஆகும். மேலும் 2 கரங்கள் கமண்டலம் தண்டம் உடைய சைத்தன்ய மகாபுரை குறிப்பதாக இருந்தன. பீகாரி தாசா இந்த விக்கிரகத்தை முறையாக வண்ணம் தீட்டி சூரிய குண்டத்திற்கு கொண்டு வந்தார். வேத முறைகளின்படி பிரதிஷ்டை செய்யப்பட்ட பின்பு சுமார் 10 வருடங்கள் பாபாஜி மகாராஜ் அந்த விக்கிரகத்தை வழிபட்டு வந்தார். பின்பு நவதீபத்திற்கு செல்ல நேரவே விருந்தாவனத்தில் கோபால் குரு ஆசிரம தலைமை பூஜாரியிடம் வழிபாட்டிற்காக சத்புஜ கௌரங்க விக்கிரகத்தை ஒப்படைத்து விட்டார். இந்த விக்கிரகம் இன்றளவும் நிதி வனத்திற்கு அருகில் வழிபடப்பட்டு வருகின்றன. இப்படியாக இருக்கும் ஒரு சமயம் ஸ்ரீமத் பாகவதம் படிப்பதை தொழிலாக கொண்ட ஒருவர் இடம் நீங்கள் பாகவதம் படிப்பது வழி தவறிய பெண்ணின் தொழிலை போன்றது. யார் தொழிலுக்காக பாகவதம் படிக்கின்றார்களோ அவர்கள் புனித திருநாமத்திற்கு அபராதம் செய்பவர்கள். ஒருவர் அவர்கள் இடமிருந்து கேட்கக்கூடாது. யாராவது அவர்கள் இடமிருந்து கேட்டால் கேட்டவர்களும் கீழான நிலைக்கு தாழ்ந்து விடுவார்கள். இதை கேட்ட பாகவதம் படிப்பதை தொழிலாக கொண்டவர் உடனே தனது பாகவதம் படிக்கும் தொழிலை நிறுத்திவிட்டு விருந்தாவனத்தில் எளிமையான பணிவான வாழ்க்கை வாழ ஆரம்பித்து பக்தி வாழ்வில் பக்குவப்பட்டார் அவர். இப்பொழுது 1880ஆம் வருடம் ஸ்ரீல பக்தி வினோத் தாகூரா முதலில் ஜெகநாத தாஸ் பாபாஜி அவர்களை விருந்தாவனத்தில் சந்தித்து பல மதிப்புமிக்க அறிவுரைகளை பெற்றார். பின்பு அதே வருடம் அமலஜோடா கிராமத்தில் பாபாஜி தங்கியிருந்தபோது பணி நிமித்தமாக அங்கு சென்ற தாக்கூரா ஜெகநாத் தாஸ் பாபாஜி சந்தித்து ஆன்மீக அறிவுரைகளை பெற்றார். பக்தி வினோத் தாகூர் இவரது பிரச்சாரத்திற்கான உற்சாகத்தைக் கண்டு மிக திருப்தி அடைந்த பாபாஜி 11 நாட்கள் பக்தி வினோத் தாகூரா உடன் ஓய்வு இல்லா கீர்த்தனத்தில் ஜபம் மற்றும் சாஸ்திரங்களை விவாதிப்பது ஈடுபட்டார். பின்னாளில் பக்தி வினோத் தாகூரா அந்த இடத்தில் பிரபன்ன ஆசிரமம் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சரண் அடைவதற்கான மடம் ஒன்றை நிறுவினார். அவர் ஆன்மீகத்தில் பாபாஜியின் உயர்ந்த நிலையை கண்ட தாக்கூரா ஜெகநாத தாஸ் பாபாஜி வைஷ்ணவ சர்வோம என, அதாவது வைஷ்ணவரின் தலைமை தளபதி என அழைப்பது வழக்கம் ஆகும். 1893இல் பாபாஜி அவர்கள் நவதீப கூலியாவில் வசித்து வந்தபோது தாக்கூராவை சந்திக்க அவரது இருப்பிடமான சுரபி குஞ்சாவிற்கு சென்றார் அவர். பாபாஜியின் வருகையினால் அந்த பகுதி முழுவதுமே ஆன்மீக ஒளியூட்டப்பட்டு அழகுற காட்சியளித்தன. பின்பு மற்றவர்களோடு சேர்ந்து பல புனித லீலா தலங்களை தரிசிக்கச் சென்றார். அந்த பயணத்தில் சில பக்தி வினோத் தாகூராவால் கண்டுபிடிக்கப்பட்ட சைத்தன்ய மகாபுரின் அவதார தலமான யோகபீடாவை அடைந்தவுடன் பாபாஜி அவர்கள் பீகாரி தாசாவின் தோளில் இருந்து கூடையில் இருந்து குதித்து ஆன்மீக ஆனந்தத்தில் கௌரஹரி கௌரஹரி என உறக்க கூறியவாறு ஆடினார் பாடினார் அவர்கள். இவ்வாறாக இந்த இடம் சைத்தன்ய மகாபுரின் அவதார தலம் என்பதை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபித்தார். பின்பு சிறிது காலம் அங்கேயே தங்கியிருந்த பாபாஜி அவர்கள் ஒரு சமயம் தாக்கூராவின் மகனுக்கு ஏற்பட்ட தோல் வியாதியை ஆச்சரியப்படும் வகையில் மகாபுரின் அவதார தல தூசில் படுக்கும்படி செய்து குணப்படுத்தி விட்டார் அவர். அதே போன்று தாக்கூராவின் மற்றொரு மகனான பக்தி சித்தாந்தா சரஸ்வதி தாக்கூரா தனது 12 வயதிலே கோள்கள் பற்றிய வானியல் கணக்கீட்டில் திறமை பெற்று விளங்குவதைக் கண்டு அவரை அழைத்து வைஷ்ணவ நாள் காட்டி ஒன்றை உருவாக்குமாறு அறிவுரை கூறினார் அவர். அந்த நாள் காட்டியானது சைத்தன்ய மகாபுரு மற்றும்
விஷ்ணுபிரியா தாக்குராணி அவர்களின் சகாக்களது பிறந்த மற்றும் மறைவு நாட்களும் குறிப்பிடப்பட்டு இருக்கும் அறிவுரை கூறி வழிகாட்டினார். அதன்படி பக்தி சித்தாந்தா தாக்குரா கணக்கிட்டு தயார் செய்யவே ஸ்ரீ வைஷ்ணவின் முதல் நாளேடு நாள்காட்டி ஸ்ரீ நவதீப பத்திரிகா என்னும் பெயரில் வெளியானது ஆகும். இப்படியாக இருக்கும் சமயம் பாபாஜி அவர்கள் விருந்தாவனத்தில் துப்புரவு பணியாளர் ஒருவர் தந்த உணவை ஏற்றுக்கொண்டார். இந்த செயல் பற்றி அந்த பகுதி வைஷ்ணவ சமுதாயத்தினர் கடுமையாக குறை கூறினார்கள். பல பேர் கூடி பாபாஜியிடம் அவரது செயலுக்கு விளக்கம் அளிக்கும்படி வற்புறுத்தினார்கள். அதற்கு பாபாஜி, நீங்கள் எல்லாம் கற்று அறிந்தவர்கள், புனித தலமான விருந்தாவன தூசியின் மகிமையை நீங்கள் அறியவில்லையா? கிருஷ்ண பக்தியில் பக்குவமான அனைவரும் விருந்தாவன தூசியை உடல் முழுவதும் பூசிக்கொள்கின்றார்கள். பிரம்மதேவரும் விருந்தாவன தூசியை தலைமீது தாங்கச் செய்கின்றார். இந்த துப்புரவு செய்பவர்கள் அந்த தூசிக்கு தொண்டு செய்து எப்போதுமே அந்த தூசியை சுவாசிக்கின்றார்கள். அவர்கள் அப்படி இருக்க அவர்கள் மற்றவர்களை விட தூய்மை பெற்றவர்கள் கிடையாதா என கூடி இருந்தவர்களை பார்த்து கேட்டார். பாபாஜி அவர்கள் இப்படி கிருஷ்ண பக்தியில் உயர்ந்த தத்துவத்தை விளக்கமாக அளித்ததும் யாராலும் எதுவும் பேச முடிய கிடையாது ஆகும். கூட்டத்தின் நிசப்தம் பாபாஜியின் வார்த்தைகளின் உண்மையை உறுதிப்படுத்தியது. இந்த நிகழ்ச்சிக்கு பின்பு தனிமையில் ஹரே கிருஷ்ண ஜபம் செய்ய முடிவு செய்த பாபாஜி அவர்கள் தனது சேவகரான பிகாரி தாசா உடன் பேசி ஹடன் கண்டி என்னும் இடத்திற்கு சென்றார். இந்த இடம் விருந்தாவனத்தில் உள்ள 12 வனங்களில் ஒன்றான காண்டீர் வனம் என்னும் வனத்திற்கு அருகில் அமைந்து இருந்தது. மற்ற கிராமங்களில் இருந்து பல மைல் தொலைவில் அமைந்து உள்ளது. பாபாஜியும் பிகாரி தாசாவும் அந்த இடத்தில் தசமி மற்றும் ஏகாதசமி நாளன்று முழு விரதம் மேற்கொண்டார்கள். மறுநாள் துவாதசி அன்று காலை பிகாரி தாசாவிற்கு சுற்றும் முற்றும் எங்கு தேடியும் ஏகாதசி விரதத்தை முடிக்க தானிய உணவு கிடைக்காது போயிற்று. இப்படிப்பட்ட இடத்திற்கு அல்லவா பாபாஜி அவர்கள் வந்து இருக்கின்றார். இப்போது ஏகாதசி விரதம் முறையாக முடிக்க முடியாதே என வருந்தினார். இதனை அறிந்த பாபாஜி பிகாரி தாசாவை கர்த்தாலுடன் மகா மந்திரத்தை உறக்க பாடும்படி ஆணையிட்டார். இப்படி செய்த சில மணி நேரங்களுக்கு உள்ளேயே எங்கோ இருந்து ஒரு விரஜவாசி சில தானியங்களுடன் அங்கு வந்து பிகாரி தாசா இடம் உணவு தயாரிக்க வழங்கி சென்று விட்டார் அவர். இதன் பின்பு பசும் பாலும் கூட அந்த இடத்தில் தொடர்ச்சியாக கிடைக்கும்படியான சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. இப்படியாக பாபாஜி மகாராஜா அவர்கள் எங்கு சென்றாலும் அங்கு ஆச்சரியப்படும் வகையில் அவர்களுக்கு பிரசாதம் கிட்டியது. மேலும் ஒருமுறை நவதீபத்தில் மழைக்காலத்தில் இதே போன்ற சம்பவம் நடைபெற்றன. நவதீபம் முழு நகரமும் கங்கை வெள்ளத்தினால் சூழப்பட்டு இருந்தன. ஒரு வாரம் தொடர்ந்து கடுமையான மழை வேறு. யாரும் வெளியில் சென்று தானம் பெற முடிய கிடையாது. திடீரென படகில் 4 பேர் தோன்றி பாபாஜிக்கு 20 கிலோ அவல், தயிர் மற்றும் சந்தேசா ஆகியவற்றை வழங்கி சென்றார்கள். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தூய பக்தரான ஜெகநாத தாஸ் பாபாஜி அவர்கள் நவதீபத்தில் தங்கியிருக்கும்போது அவரை பற்றி கேள்விப்பட்ட புகழ்பெற்ற நிலக்கிழார் ஸ்ரீநாத் ராய் என்பவர் தனது குடும்பத்தினரோடு பாபாஜியை சந்திக்க வந்தார். ஆனால் பாபாஜி நேருக்கு நேராக கண்டும் அவரது எளிமையான நிலையினால் அவரை அடையாளம் காண முடியாது. அவரிடமே, இங்கு புகழ்பெற்ற சித்த பாபாஜி எங்கு வசிக்கின்றார் என உங்களுக்கு தெரியுமா என கேட்டார். அந்த அளவிற்கு பாபாஜியின் தோற்றம் மிக மிக எளிமையாக இருந்ததாகும். பாபாஜி மகாராஜாவோ, இங்கு சித்த பாபாஜி என்ற யாரையும் எனக்கு தெரியாது. நான் தான் இங்கு வசிக்கின்றேன். நான் உங்களைப் போல் ஒரு சாதாரண உயிர்வாளி என பதிலளித்தார் அவர். சிறிது நேரத்தில் பாபாஜியை அடையாளம் கண்டுகொண்ட ஸ்ரீநாத் ராய் அவரிடம் பணிவாக நமஸ்கரித்து ஏதாவது அதிசய செயல் காட்டும்படி வேண்டிக் கொண்டார். இந்த வேண்டுகோளுக்கு பாபாஜி எப்படி அதிசய செயல்களை செய்வது என எனக்கு தெரியாது என கூறி ஒரு குச்சியை எடுத்து தரையில் கோபமாக அடித்தார். இதைக் கண்டு அச்சங்கொண்ட நிலக்கிழார் தனது வேண்டுகோளினால் பாபாஜி கோபம் அடைந்ததாக கருதி தனது அபராதத்திற்கு பாபாஜியிடம் மிக மிக பணிவாக மன்னிப்பை வேண்டிக் கொண்டார் அவர்.
அதற்கு பாபாஜியோ தான் கோபப்பட கிடையாது எனவும், விருந்தாவன ராதாகுண்டத்தில் உள்ள சில லோகநாத் கோஸ்வாமி மடத்தில் இருந்த துளசி செடியை சாப்பிட்ட ஆட்டை துரத்திவிட்டேன் என கூறினார் அவர். இதனை கேட்டு ஆச்சரியப்பட்டு போன நிலக்கிழார் இந்த கூற்றின் உண்மையை அறிய பதில் செய்திக்கு பணம் செலுத்தி தந்தி ஒன்றை ராதாகுண்டத்திற்கு அனுப்பினார். நவதீபத்தில் இருந்து ராதாகுண்டம் 1000க்கும் அதிகமான கிலோமீட்டர் தூரம் இருக்கின்றது. 2 நாட்களில் அந்த பதில் சில லோகநாத் சுவாமி ஆசிரமத்தில் நுழைந்த ஆடு துளசி செடியை சாப்பிட்டதை உறுதிப்படுத்தியது. இந்த சம்பவத்தினால் பாபாஜி அறிவுரைகளை ஏற்க மேலும் பலர் முன்வர துவங்கி விட்டார்கள். தூய பக்தர்கள் ஜட உலக விஷயங்களில் ஆர்வம் இல்லாமல் இருப்பதால் அதிசயங்கள் நிகழ்த்தும் எண்ணம் சிறிதும் இல்லாது இருப்பார்கள். எனினும் உலகாய மக்களின் நம்பிக்கை வலுப்படுத்துவதற்காக சில சமயம் பகவான் கிருஷ்ணரால் தூண்டப்பட்டு சில மனித சக்திக்கு அப்பாற்பட்ட செயல்களை நிறைவேற்றுவார்கள். ஆனால் பெயர் புகழ் ஆகியவற்றில் அவர்கள் எந்த ஆர்வமும் இல்லாமல் இருப்பார்கள். பாபாஜி அவர்கள் தனது வயதான பருவத்தில் நடக்கவோ பார்க்கவோ முடியாவிட்டாலும் தினமும் 1000 முறை தனது கிரிராஜா கிருஷ்ணர் விக்கிரகத்திற்கு கீழே விழுந்து நமஸ்காரம் செய்வது வழக்கமாகும். இதனை வாழ்வின் கடைசி நாள் வரை நிறைவேற்றினார் அவர். பொதுவாக பாபாஜி மகராஜ் 6 மாதம் விருந்தாவனத்திலும் 6 மாதம் நவதீபத்திலும் வசிப்பார். தனது 146வது வயதில் விருந்தாவன ராதாகுண்டத்தை விட்டுவிட்டு நவதீபத்திற்கு கிளம்பும்போது பிரஜவாசிகள் சேர்ந்து இந்த முதிர்ந்த பருவத்தில் ஏன் விரஜ பூமியை விட்டுவிட்டு செல்ல வேண்டும், ஏன் பிரயாண கஷ்டத்தை ஏற்க வேண்டும் என வினவ, பாபாஜி மகாராஜா பணிவுடன், நீங்கள் அனைவரும் தூய பக்தர்கள், எனவே விருந்தாவனத்திலே வசிக்கலாம். நான் அபராதம் நிறைந்தவன், எனவே எனக்கு நவதீபத்தில் வசிப்பது உகந்தது. அங்கு ஸ்ரீ ஸ்ரீ கௌர்நித்தாய் அபராதத்தை கணக்கிட மாட்டார்கள். அவர்கள் அபராதிகளை கரை தேற்றுவதற்காக அவதரித்தவர்கள். ஆனால் விரஜபூமியில் அபராதங்களுக்கு ஒருவர் தண்டனை அனுபவித்து ஆக வேண்டியிருக்கும் என கூறினார் அவர். இதுவே அவரது கடைசி பிரயாணம் ஆனது. இந்த பிரயாணத்திற்கு பின் சில மாதங்கள் கழித்து சைத்தன்ய மகாபுரின் அவதார தினத்திற்கு 2 வாரங்களுக்கு முன் பாபாஜி மகாராஜா சமாதி நிலை அடைந்து விட்டார். பாபாஜி மகாராஜா தன் மிக உயர்ந்த ஆன்மீக நிலையின் மூலம் சில பக்தி வினோத் தாகுரா மற்றும் கௌரகிஷோரா தாஸ் பாபாஜி மகாராஜாவிற்கு ஆன்மீக அறிவுரைகளை வழங்கி கிருஷ்ண பக்தி அனைவருக்கும் சென்று அடைய வழி காட்டியதன் மூலம் உலக மக்களின் ஈடு இணையில்லாத நன்மைக்கு வழிவகை செய்தார் அவர். வைஷ்ணவ சமுதாயம் அனைவராலும் மதிக்கப்படுபவரும் சைத்தன்ய மகாபுரின் அவதார தலத்தை கண்டு அறிந்தவருமான ஸ்ரீல ஜெகநாத் தாஸ் பாபாஜி மகாராஜாவிற்கு இந்த கட்டுரை மூலம் பணிவான வணக்கங்களை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.